ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இசை தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்குங்கிற மாதிரி இப்பெல்லாம் காமெடிங்கிறது கல்யாணத்திலும் சரி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்லயும் சரி ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. அதனாலதான் பார்ட் 1ல ஆரம்பிச்ச இந்த கல்யாண கன்றாவிகள் வீடியோ பார்ட் 13 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா எவ்வளவு காமெடி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். ரிசப்ஷன்ல கல்யாண பொண்ணுங்களா செம கிராண்டா ட்ரெஸ் போட்டு நிப்பாங்க. ஆனா அதை போடுறதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல. இங்க பாருங்க, இந்த அக்காவை ஏதோ எலி பந்துக்குள்ள நுழையிற மாதிரி பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏ மாப்பிள்ள, ஒரு வழியா அந்த அக்கா ட்ரெஸ்ஸுக்குள்ள வெளியே வந்துட்டாங்கடா. 4 போட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. ஒரு பக்கம் அந்த அக்கா பார்த்தா ஏதோ பொந்துக்குள்ள நுழையிற மாதிரி நுழையிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி ஸ்டூல் எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ள குதிக்குது. ஏப்பா மாப்பிள்ள, அந்த பொண்ணுவா காலில் விழுந்துச்சு, ஏதோ சம்பிரதாயம் ஓகே. ஆனா நீ ஏப்பா அந்த பொண்ணு காலில் விழுந்த? அந்த பையனோட மைண்ட் வயசு என்னையும் ஒரு ஆளா மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்ப அந்த பொண்ணோட மைண்ட் வயசு கேட்போம். இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து சிக்கிருக்கமே, கொடுத்து வச்சபடி போடி. புகுந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வாசல்ல ஒரு படியை வச்சு கல்யாணம் பண்ண காலால தட்டி விட சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு விட்டுச்சு பாருங்க ஒரு உத. ஐ திங்க் அந்த பொண்ணு ஃபுட்பால் பிளேயரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மாப்பிள்ள தான் பாவம். இதுக்கே இந்த உத விழுதுன்னா அவருக்கு எவ்வளவு உத விழ போதோ. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே. கையில தீபம் ஏந்தி வர்றதுல இருக்கட்டும், அந்த பொண்ணு முடியை ஏமா கொளுத்தி விட்ட. நல்ல வேலை அவ பார்க்கல. பொதுவா என்கேஜ்மெண்ட்ல மாப்பிள்ளைய பொண்ணு மோதிரம் மாத்திக்கிறது வழக்கம். ஆனா இந்த பொண்ணு எடுத்து வந்த மோதிரம் ரொம்ப சின்ன சைஸா இருக்கு போல. மாப்பிள்ளை கையில பத்தவே இல்ல. போன மாசம் மோதிரம் எடுக்கும் போது ஒல்லியாதாங்க இருந்தான். இப்ப நிறைய தின்னு ஒரு சுத்து பெருத்துட்டாங்க. வழக்கமா மாப்பிள்ளைங்க தான் தாலி கட்ட தெரியாம கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஆனா இங்க ஐயரே தாலியை யார்கிட்ட கொடுக்கறது தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நல்ல வேளை தாலியை வாங்கி மாப்பிள்ளை கையில கொடுத்தீங்க. வழக்கமா பையன் கை வச்சா பொண்ணுங்க தான் பயங்கரமா கூச்சப்படுவாங்க. ஆனா இங்க அப்படி தலைகீடா அந்த பொண்ணு அந்த பையன் மேல கை வைக்குது. அவன் என்னமா கூச்சப்படுறான். இப்பெல்லாம் பொண்ணுங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம போட்டோ ஷூட்ல கண்ட கன்றாவையும் பண்றாங்க. ஆனா இந்த பையன் கையை வச்சதுக்கே எந்த கூச்சப்பட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். மாப்பிள்ளைக்கும் கல்யாண பொண்ணுக்கும் அப்பள சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவார் என்று தெரியவில்லை. மாப்பிள்ளையின் அப்பளத்தை லாபகமாக தட்டிவிட்டு அந்த நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி மாப்பிள்ளையின் தலையில் அப்பளத்தை உடைத்து வெற்றி பெற்றார் மணப்பெண். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ப்ரீ வெட்டிங் ஷூட்ல மாப்பிளைக்கு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை பார்க்கணுமே, வேற மாதிரி ஸ்டெப்ஸ். அடியே மாலா, என்னடி ஸ்டெப் இது? எனக்கு டான்ஸே வேணா, போங்கடி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அட இரவ மாட்டு பையல, என்ன ஏன்டா தூக்கி கீழே போட்ட? இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படி யாரும் பார்க்கல செல்லம். இங்க இருந்த 4 பேர் மட்டும் தான் பார்த்தாங்க. ஏடி முட்டை பப்ஸ் பீஸா பர்கர்னு தின்னு பெருத்து போயிருந்தா எப்படி நான் அவனை தூக்குறது? சார் இங்க பாருங்க, அப்படியே பொண்ணு கூட ஒரு போஸ் கொடுங்க. நான் பொண்ணு கூட அப்படியெல்லாம் போஸ் கொடுக்க மாட்டேன். என் செல்லத்தை தூக்கி வச்சு தான் போஸ் கொடுப்பேன். இப்ப எடுறா பாப்போம். இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் உஷாராங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணா உங்க மானத்தை வாங்கலாம்.
All my friends are toxic, all ambitionless, so அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கல்யாணத்தப்போ மாப்பிள்ளைய பொண்ணுக்கு கிஸ் கொடுக்க சொல்லி மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அம்மா, தங்கச்சி, சொந்தக்காரங்க இப்படி எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. இப்படி ஒரு சொந்தக்காரங்கள நான் பார்த்ததே இல்லைங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளைக்கு gift பொருட்கள் வர்றதுலாம் சகஜமான ஒண்ணுதான். ஆனா அதுவே மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அது விவகாரமா தான் இருக்கும். அப்படிதான் இங்க ஒரு மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாப்பிளைக்கு gift கொடுக்குறாங்க. என்ன மாதிரி gift எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. ஆஹா, இந்த வந்துட்டாங்கல்ல. இங்க பாருங்க, ஒருத்தன் டாய்லெட் கிளீன் பண்ண பக்கெட்டும் ஹேர் பிக்கும் கொடுத்துட்டு போறான். இன்னொருத்தவன் கோகனட் ஆயில் கொடுக்குறான். தேங்காய் எண்ணெய் எதுக்கு கொடுக்குறான்? ஒருவேளை மாப்பிளைக்கு பொண்ணுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். அடுத்த ஒரு பைபிள்ல வந்து வீடு பெருக்க தொடப்பம் கொடுத்துட்டு போறான். வீட்டு உபயோக பொருட்களா கொடுக்குறாங்க போல. நல்ல பசங்களா தான் இருக்கானுங்க. அடுத்து என்ன எடுக்கிறாங்க? என்னது இது? என்னவா இருக்கும் இது? அட, ஃபீடிங் பாட்டில். இதை மட்டும் பொண்ணு கையில கொடுக்குறான் பாத்தீங்களா? டேய், நக்கல்யா அவனுக்கு. அதையும் வாங்கி அந்த பொண்ணு மாப்பிளைய போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. வேற லெவலா இருப்பாங்க போல. அடுத்து ஒரு பொண்ணு வருது. என்ன இவங்க கூட பொண்ணுலாம் சேர்ந்துருச்சு? இது என்னப்பா மரம்? ஓ, ஒருவேளை அரிசி பிடிக்க தேவைப்படும். இன்னொரு பையன் வந்து நிக்கிறா. இவன் என்ன கொடுக்க போறான்னு பார்த்தா டூத் பிரஷ். பல்ல வலிக்கு நல்லா சுத்த பத்தமா இருப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். அடுத்த பொண்ணு பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீன் பண்ற பிரஷ் கொடுத்துட்டு போகுது. பல்ல மட்டும் கிளீன் பண்ண பத்தாது தம்பி, டெய்லி டாய்லெட் கிளீன் பண்ணுங்க சொல்லி பிரஷ் கொடுத்துருக்கு. கூடவே இன்னொரு பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பாத்திரம் விளக்குற இரும்பு கம்பி கொடுக்குதுங்க. இதையெல்லாம் இவங்க எத்தனை நாளா ரூம் போட்டு யோசிச்சாங்கன்னு தெரியலையே. பாத்திரம் விளக்குற கம்பியை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? சோப்பு வேணாமான்னு சொல்லி இங்க ஒருத்தர் பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து கொடுத்துட்டு போறான். கடைசியா ஒரு பைப்ல பாத்திரத்தை மட்டும் கழுவினா போதுமா, அவங்கள கழுவ வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க குளிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சோப்பு கொடுத்துட்டு போறாங்க. ஹே பிரபு, என்னடா பண்ற? கல்யாண பொண்ணு அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கு, நீ இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓ, இப்பதாங்க புரியுது. கல்யாண பொண்ணு அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கு, மாப்பிள்ளை அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். இவன் வேற ஏதோ ஜோடி போல. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் போல. ஒரே மடியில ரெண்டு கல்யாணம் போல. டால் காய் அண்ட் ஷார்ட் கேர்ள் மேக்ஸ் தி பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க கஷ்டப்படுறது இவங்க தானே. மாப்பிளைக்கு மாலை போடவே ஒருத்தர் தூக்கி விட வேண்டியதா இருக்கு. இவங்க மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்களோ? சத்திய சோதனை. வழக்கமா முதல் இரவுல கல்யாணம் பண்ணுதான் மாப்பிளைக்கு பால் எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவங்க ஃபேமிலில கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவாங்க போல. தம்பி, இந்தாப்பா, பாப்பாக்கு பால் எடுத்துட்டு போய் கொடு. அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். ஒரு புட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.